Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1ல இருந்து 10th கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் draw a number line and answer the following. ஒரு நம்பர் லைனில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Which number will we reach if we move 4 numbers to the right of -2? -2ல் நம்ம இருந்து 4 ஸ்டெப்பு வந்து ரைட் சைடில் மூவ் ஆகி போனோம் அப்படின்னா எந்த நம்பரில் போய் நம்ம ரீச் ஆகும் அந்த நம்பர் வந்து எழுதணும். நான் வந்து நம்பர் லைன் ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மெஷர்ஸில் தான் இருக்கணும். எப்படின்னா ஒரு ஸ்கேலில் வந்து யூனிட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பர் லைனை வந்து ட்ரா பண்ணணும். அதுதான் வந்து ரூல். 0 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது, -2 வந்து இங்கே இருக்குது. -2ல் இருந்து நம்மள 4 ஸ்டெப் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. -2 இங்கே இருக்குது, ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி வந்துட்டோம். 2 3 அண்ட் 4 1 2 3 4 ஸ்டெப் மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் எந்த நம்பரில் வந்து ரீச் ஆகிருக்கோம்? நம்பர் 2ல் வந்து ரீச் ஆகிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா we reached at 2 on a number line. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். Which number will we reach if we move 5 numbers to the left of 1? இப்போ லெஃப்ட் சைடில், அதாவது 1ல் இருந்து லெஃப்ட் சைடில் 5 நம்பர்ஸ் நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா எந்த நம்பரில் போய் நம்ம ரீச் ஆகும்? இது கொஷின். இப்போ 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எத்தனை டைம்ஸ் மூவ் பண்ணி போக சொல்லியிருக்காங்க? 5 டைம்ஸ் மூவ் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ இந்த சைடு தான் நம்ம மூவ் பண்ணி வரணும். 1 இங்கே இருக்குது. 1 2 3 4 அண்ட் 5. -4ல் வந்து ரீச் ஆகிருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? பி ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -4 தான் ஆன்சர். எப்படி நீங்கள் எழுதுவீங்க? we reached at -4 on a number line. ஓகே, நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். if we are at -8, நம்ம வந்து -8ல் வந்து இருக்கோம் வச்சுக்கோங்க. ஆன் தி நம்பர் லைன், ஒரு நம்பர் லைனில் இன் விச் டைரக்ஷன் ஷுட் வி மூவ் டு ரீச் -13? இப்போது எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம போயிருந்தால் -13 வந்து ரீச் பண்ணியிருப்போம். இதில் வந்து டைரக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு சொல்லிட்டு. -8ல் இருந்து -8 இங்கே இருக்குது. எதை ரீச் பண்ணணும்? -13 வந்து ரீச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த சைடு நீங்கள் வந்து போனால் நீங்கள் -13 வந்து ரீச் பண்ணுவீங்க? லெஃப்ட் சைடில் தானே. நான் என்ன சொன்னேன்? இது வந்து லெஃப்ட் சைடுன்னு சொன்னேன்னா -8 இங்கே இருக்குது, 13 வந்து இங்கே இருக்குது. இப்போ ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடு. இப்போ அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். if we are at -6 on the number line in which direction should we move to reach -1? நம்ம -6ல் வந்து இருக்கோம் நம்பர் லைனில். எந்த டைரக்ஷனில் போயிருந்தால் நம்ம வந்து -1 வந்து ரீச் பண்ணியிருப்போம்? -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -1 வந்து இங்கே இருக்குது. அப்போ எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து போவீங்க? ரைட் சைடில் தானே. -6 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. இந்த டைரக்ஷனில் போனீங்க அப்படின்னா இது வந்து ரைட். இப்போ ஆன்சர் என்ன? டியோடது ரைட் சைடு. கிளியருங்களா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க லாஸ்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.